ஹாய். நான் ரீசென்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த பேபி ரெக்கார்ட் புக் வாங்கியிருந்தேன். இந்த புக் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, "இட்ஸ் அ கேர்ள்." அந்த வேர்ட் வந்து எனக்கு வந்து இட்ஸ் அ லைஃப் டைம் மெமரி. நான் கேர்ள் பேபி வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த சேம் திங் எனக்கும் கேர்ள் பேபி இருக்காங்க இப்போது. இதில பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரெக்னன்சி ஜேர்னிலேருந்து பேபி நடக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி வந்து எந்த டேட்டில் கன்ஃபார்ம் பண்ணோம், யார்கிட்ட ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணோம், லைக் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் டேட்டு எல்லாமே இருக்கும். பேபி பொறந்ததுக்கப்புறமா பேபியோட ஃபர்ஸ்ட் விசிட் என்ன, பேபியோட ஃபர்ஸ்ட் க்ளோத்ஸ் என்ன, டாய்ஸ் என்ன, அந்த மாதிரி இருக்கும். இதில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 அழகாக கொடுத்துருப்பாங்க இதில். ஈவன் இதை ஃபில் பண்ணும்போது நீங்கள் அதை வந்து ரொம்பவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா, சில ஃபோட்டோ பிளேஸஸும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்கும். லைக் பேபியோட ஃபுட் பிரிண்ட்டு, ஹேண்ட் பிரிண்ட்லாம் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதை வந்து ஈவன் நம்ம ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தா இன்னுமே நமக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்போ நம்ம பேபியே வளர்ந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு காமிக்கும்போது இட்ஸ் அ லைஃப் டைம் மெமரின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இதில் கொடுத்துருக்க ஈச் அண்ட் எவ்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஃபில் பண்ணும்போது அவ்வளோ ஹோல்சமாக இருந்துச்சு. கேர்ள் பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம அதை கொடுக்கும்போது அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இது. உங்களுக்கு இந்த புக் வேணும்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட். இந்த புக் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, திஸ் வாஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரிஸ் புக்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.